இந்த திருமுருகன் பெருவிழாவின் தீர்மானங்கள் ஒரு 6க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் இருக்கின்றது. காலம் கருதி முக்கியமான 3 தீர்மானங்களை மட்டும் உங்கள் முன் வாசித்துவிட்டு இந்த தீர்மானத்தை உங்களுடைய பலத்த கையொலியின் மூலம் இந்த பெருவிழாவிலே அரங்கேற்றுகிறேன். குலதெய்வ வழிபாடு நமது பழைய மெய்யியல் வரலாற்றை மீட்கும் என வீரத்தமிழர் முன்னணி உறுதியாக நம்புகிறது. குலதெய்வ வழிபாடு என்பது தமிழனின் தொன்ம வழிபாடாகிய முன்னோர் வழிபாட்டின் வடிவம் என்பதை உணர்ந்த நிலையில் தமிழகம் முழுவதும் குலதெய்வ வழிபாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்று ஆளும் அரசிற்கு கோரிக்கை வைக்கிறது. மேலும் குலதெய்வ வழிபாட்டின் போது ஆரிய வேத காரியங்கள் எதுவும் இல்லாமல் தமிழரின் மரபு வழியே வழிபாட்டை நடத்தவும் வழிபடுவோருக்கு வேண்டுகோள் வைக்கிறது. தமிழகத்தின் பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடு மாதமாக ஆடி மாதத்தையும் குறிப்பாக ஆடி 18 முதல் ஆடி 28ஆம் தேதிகள் முடிய குலதெய்வ வழிபாடு நடக்கும். எனவே ஆடி 18 முதல் ஆடி 28 வரை உள்ள 10 நாட்களை குலதெய்வ வழிபாட்டு நாளாக வீரத்தமிழர் முன்னணி பேரறிவிப்பு செய்கிறது. ஆதி தமிழனிடம் சாதி இல்லை. ஐந்திணை ஒழுகலாற்றில் திணை ஒழுக்கம் வகுத்து அவரவர் செய்யும் தொழிலை உயர்வு தாழ்வு காணாமல் பெருமையுடன் மகிழ்வுடனும் வாழ்ந்து வந்தான். ஆனால் இடையில் வந்த சாதி தமிழர் திணை ஒழுக்கத்தில் உயர்வு தாழ்வு வகுத்து நம்மை பிரித்து வைத்தது. எனவே தமிழர் பண்பாட்டை மீட்க திணை ஒழுக்க மீட்பு சாதி மத ஒழிப்பிற்கும் சமூக விடுதலைக்கும் முக்கியமாக இருக்கும் என்று நம்புகிறது. எனவே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 திணை ஒழுக்கத்தையும் மீட்கும் வகையில் அந்தந்த திணை ஒழுக்கம் சார்ந்த நிலைப்பகுதிகளில் திணை ஒழுக்க விழா வருடந்தோறும் இனி வீரத்தமிழர் முன்னணியால் நடத்தப்படும். அந்த வகையில் வருகின்ற சித்திரை மாதம் பாலை நிலத்திற்குரிய வழிபாட்டு திணை ஒழுக்க கடவுளாகிய கொற்றவைக்கு திருவிழா, கொற்றவை பெருவிழா என்று மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களை ஒருங்கிணைத்து கொற்றவை பெருவிழாவை வீரத்தமிழர் முன்னணி நடத்தும். அதே போல பாலை நிலத்திற்குரிய தெய்வம், நெய்தல் நிலத்திற்குரிய தெய்வம், மலையும் சார்ந்த இடங்களுக்கு உள்ள தெய்வம் என 5 ஒரு வருடத்தில் 5 பெரிய விழாக்களை திணை ஒழுக்கம் சார்ந்த விழாக்களை வீரத்தமிழர் முன்னணி உறுதியாக நடத்தும். அந்த மேடைகளில் அந்த திணை ஒழுக்கம் சார்ந்த கடவுள், அந்த திணை ஒழுக்கம் சார்ந்த ஒழுகலாறு, அதை சார்ந்த கொள்கை விளக்கங்களை வீரத்தமிழர் முன்னணி வைக்கும். தீர்மானம் எண் 3 தனித்த ஆசிரமங்களின் சொத்துக்களும் கோயில் சொத்துக்களும் அதை நிர்வாகிக்கும் அறங்காவலருக்கே சொந்தம் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை என்ற அரசின் துறையை கலைக்க வேண்டும் என்றும் கோவை தயானந்த சுவாமிகள் தொடர்ந்த வழக்கில் எதிர்த்தரப்பாக வீரத்தமிழர் முன்னணி தன்னையும் இணைத்துக் கொண்டு போராடி வருகிறது. இந்த வழக்கின் வழக்கறிஞராக வீரத்தமிழர் முன்னணியின் வழக்கறிஞராக எதிர்த்தரப்பு வழக்கறிஞராக சுப்பிரமணிய சாமி அவர்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கின் இறுதி விசாரணை வருகின்ற 27ஆம் தேதி நடக்க இருக்கின்றது. இறுதிக்கட்ட விசாரணையை பொறுத்தே தீர்ப்பு அமையும் என்பதால் வீரத்தமிழர் முன்னணி இந்த வழக்கில் வெல்லும் என உறுதியாக நம்புகிறது. இதே சட்டத்தின் பாதையில் தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை வேண்டும் என்பதையும், குறிஞ்சாக்குளத்தில் அன்னை காந்தாரிக்கு கோயில் அமைக்க வேண்டும் என்பதையும் கோரிக்கையாக வைத்து முதலமைச்சரின் தனிப்பிரிவு, தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் ஆகியோர்களுக்கு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீரத்தமிழர் முன்னணியால் அவர்களிடம் இருந்து வருகின்ற பதிலை பொறுத்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சென்று உறுதியாக அன்னை காந்தாரிக்கு குறிஞ்சாங்குளத்தில் கோயிலும் தைப்பூச பெருவிழாவிற்கு அரசு விடுமுறையும் பெற போராடும் என்று நம்புகிறது. உங்களின் மேலான கரவொலியில் இந்த தீர்மானம் நிறைவேறும்.